ஈஸ்வரன் சொல்கொண்டு மாத்யூஸ் மேக்ஸிஸ் நம்ம இப்போ வந்து டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 தேர்வு எழுதுள்ள தேர்வர்களுக்கு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்லேருந்து கணக்கு போட்டுட்டு இருக்கோம். இந்த கொஸ்டின் பேப்பர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2019 நடந்த டிஎன்பிஎஸ்சி ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர் குரூப் 1 கொஸ்டின் பேப்பர் புக்லெட் சீரியஸ் பார்த்தீங்கன்னா GR1Pன்னு இருக்கும், ரைட்டுங்களா? அதில் மொத்தம் 50 கேள்வி இருக்குது. அதில் பார்ட் 2 ஏற்கனவே 10 போட்டாச்சு. இந்த பார்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 கேள்விகள் இருக்கும், ரைட்டுங்களா? ஒரு சில கணக்குக்கு பென்னு பேப்பர் எதுவுமே தேவையில்லை, ஜஸ்ட்டு விஷயம் தெரிஞ்சால் போதும். அதை பற்றின புரிதல் இருந்ததுன்னா கணக்கு போடணுன்னு அவசியமே இல்லை, பார்க்கும்போதே சொல்லிட்டு போயிடலாம். அதில் ஒரு சில கணக்கெலாம் அதில் வருது, பாருங்கள், உங்களுக்கே தெரியும். ஒரு எண்ணை 24, 32 மற்றும் 36ஆல் வகுக்கும்போது முறையே 19, 27, 31 என்பன மீதியாக கிடைத்தால் அந்த எண்ணை காண்க. இதில் பார்த்தீங்கன்னா மீதி 19, 27, 31 கிடைக்குதுன்னும் போது அப்போ சொச்சமாக ஏதோ வரும், ரவுண்டடாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு கொஞ்சம் புரிஞ்சுக்கணும், ரைட்டுங்களா? 24 அப்படின்னும் போது ஒரு நம்பரை 24ஆல் வகுக்கிறோம்னா இந்த 24ல் 4 இருக்குது, 6 இருக்குது. ஒரு நம்பர் வகுக்கும்போது மீதி வருதுன்னா அந்த 4ன்னும் போது கிட்டத்தட்ட அந்த 100 உங்களுக்கு ஞாபகம் வரணும், ரைட்டுங்களா? 4 கால் 100. அப்போ எக்ஸாக்டாக 100ன்னு இருந்துச்சுன்னா சான்ஸே இல்லை, ரைட்டுங்களா? அப்போ ஆன்சர் கம்ப்ளீட்டட் நம்பராக இருக்காது, ஏதோ சொச்சமாக இருக்கணும்னு ஒரு ஐடியா உங்களுக்கு தோணணும். அப்படி மனசில் தோன்றப்ப 283 உங்களுக்கு ஸ்ட்ரைக் ஆகணும். இந்த 283 24ஆல் வகுத்து பார்த்தீங்கன்னா ஓர் 24, 24 மிச்சம் 4 ஒரு 3 அகைன் ஓர் 24, 24 கழிச்சிங்கன்னா 9, 1 19. அவன் சொல்கிற 19 மீதியாக கிடைக்கிறது, அவ்வளோதான், ரைட்டுங்களா? அப்படியும் இல்லை அப்படின்னும் போது திரும்ப வேறு எதனா ஒரு 32 இல்லை 36ஆல் டிவைட் பண்ணி பார்த்தீங்கன்னா 36ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா மீதி 31 கிடைக்குதான்னு பார்த்துங்க. ஜஸ்ட்டு ஒன்று செக் பண்ணுங்கள், அந்த நம்பர் பார்க்கும்போதே ஒரு ஐடியா தோணணும். அப்படி ஐடியா தோன்றச்சு ஒன்று போட்டு பாருங்கள், ஏன் இன்னொன்றும் ட்ரை பண்ணி பார்க்கலாமேன்னு எதனா ஒன்று 32, 36ஆல் வகுத்து பார்த்தீங்கன்னா 32ஆல் வகுத்துனா மீதி 27 கிடைக்கணும். அதர்வைஸ் 36ஆல் வகுத்துனா 31 வருதான்னு பார்த்துக்கோங்க, அவ்வளோதான். இதுக்கு ஆக்சுவலாக கணக்குன்னு போனோம்னா அந்த 24, 32 எல்சிஎம் கண்டுபிடிச்சி அது மாதிரிலாம் பண்ணுவாங்க, அதெல்லாம் தேவையே இல்லை, ரைட்டுங்களா? ஜஸ்ட்டு டிவைட் பண்ணி இந்த மீதி வருதா, அவ்வளோதான். இது இஃப் எல்சிஎம் ஆஃப் ஏ அண்டு பி இஸ் ஏ, அப்புறமா எல்சிஎம் ஆஃப் பி அண்டு சி இஸ் பி. இதை வந்து ஒரு நம்பர் வச்சு போடுங்க, அப்போ தான் உங்களுக்கு வந்து இது மறக்காது. இப்போது எல்சிஎம் ஆஃப் ஏ கம்மா பி, இந்த இடத்துல ஏவுக்கு நான் 8ன்னு கொடுத்துக்கிறேன், இங்கே இடத்துல 4ன்னு கொடுத்துறேன். அப்போது ரெண்டு நம்பர் 4 1 ஒரு 8 1 அப்படி இருந்துச்சுன்னா அவன் என்ன சொல்கிறான்னா இதோட எல்சிஎம் என்னவா வரணுமா, ஏவா வரணுமா. அப்படின்னா என்ன அர்த்தம்னா ரெண்டு நம்பர் கொடுத்துட்டு எல்சிஎம்னா இது பெரிய நம்பராக இருக்கணும். அப்போ நமக்கு எடுக்கும்போது 8,4ன்னு எடுக்கணும். நீங்கள் ஏன் சார் 8,4 எடுக்கிறீங்க, 4,8 நான் எடுக்கக்கூடாதானா? எடுக்கக்கூடாது. இங்கே 4 இங்கே 8 போட்டிங்கன்னா எல்சிஎம் என்பது என்ன, இதோட மல்டிபிள்ஸில் இது இருக்குது. அப்போது சின்ன நம்பர் தான் HCF, பெரிய நம்பர் தான் LCM. அப்போ எடுக்கும்போதே 8,4. புரியுதா உங்களுக்கு? இங்கே ஏவுக்கும் பிக்கும் எல்சிஎம் ஏன்னு சொல்கிறான்னா விச் மீன்ஸ் இந்த ரெண்டு நம்பரில் ஏ வந்து பெரிய நம்பர், அவ்வளோதான், ரைட்டுங்களா? அடுத்தது இன்னொன்று என்ன சொல்கிறாங்கன்னா எல்சிஎம் ஆஃப் பி அண்டு சி, இதுக்கு எவ்வளோ சொல்கிறாங்கன்னா பின்னு சொல்கிறாங்க, விச் மீன்ஸ் பி இஸ் கிரேட்டர் தென் சி. பி வந்து பெரிய நம்பராக இருக்கணும். அப்போ இந்த இடத்துல 4ன்னு எடுக்கணும்னா சி என்ன பண்ணணும், 4 விட கம்மியாக எடுக்கணும். அப்போ 2ன்னு எடுத்துக்கோ. பாருங்கள் 2,4 ரெண்டோட மல்டிபிள்ஸ் ரெண்டாம் வாய்ப்பாட்டில் 4 வரத்தால் 2 HCF 4 LCM, ரைட்டுங்களா? அப்போ அது பிரகாரம் இங்கே போட்டிங்கன்னா ஏ வந்து 8, பிக்கு வந்து 4. இப்போ இந்த ரெண்டு நம்பருக்கும் அவன் என்ன சொல்கிறான்னா what is the LCM of C and A, which means C வந்து C and A தானே? எஸ், சி அண்டு ஏ. சி எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 2, ஏ எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 8. அப்போ இதில் பார்த்தீங்கன்னா 2,8க்கு 2,8க்கு இதில் சின்ன நம்பர் இதோட மல்டிபிள்ஸில் இவ்வளோ வராருன்னும் போது இவர் HCF, இவர் தான் LCM. அப்போ நம்மளுக்கு LCM சியுக்கும் ஏவுக்கும் LCM என்னன்னு வருது, 8ன்னு வருது, விச் மீன்ஸ் 8 என்பது இந்த இடத்துல ஏன்னு இருக்குது. அப்போ இதுக்கு ஆன்சர் ஏ, ரைட்டுங்களா? புரியுதா? இது கொஞ்சம் வந்து இது ஸ்டாண்டர்டான ஒரு கணக்கு. ஏ அண்டு பி அப்புறமா இப்படி வரணும், ஏபிஏ, அடுத்தது என்னன்னு கொடுத்துருக்காங்கன்னா பிசிபி.
பிசிபி ரைட்டுங்களா. ஏபி வருது, அதே இங்கே வருது. பிசின்னு வருது, அதே பி இங்கே வருது. இப்படி வந்துட்டு கேள்வி என்னன்னு பார்த்தீங்கன்னா சி அண்ட் ஏ இப்படி கிராஸில் கேட்குறாங்க. அப்படின்னும் போது இதுக்கு எல்சிஎம் ஆன்சர் ஏன்றது ஒரு மனப்பாடம் மாதிரி பண்ணி வச்சுக்கணும் ரைட்டுங்களா. அந்த எக்ஸாம் டைமில் நம்பரை ஃபிக்ஸ் பண்ணி போட்டு நம்ம டைம் வேஸ்ட் பண்ணிக்கூடாது. அந்த இடத்துல போய்ட்டு நம்ம இதெல்லாம் வந்து பிஹெச்டி ஒர்க் பண்ணிவிட்டு ஆராய்ச்சி பண்ணிட்டுலாம் இருக்க முடியாது. ஒரு ஸ்டாண்டர்ட் ரிசல்ட் இது வந்து மனப்பாடம் பண்ணக்கூடிய கேள்வி ரைட்டுங்களா. கணக்குலேயே வந்து மற்ற சப்ஜெக்ட் மாதிரி இதெல்லாம் மனப்பாடம் பண்ணி வச்சுக்கிற மாதிரி ஒரு கேள்வி ரைட்டுங்களா. ஓகே, அடுத்தது இதில் விச் ஒன் இஸ் கரெக்ட். இதில் பின்னத்தில் கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். பின்னத்தில் கொடுக்குறாங்கன்னா டினாமினேட்டரை ஈக்குவலைஸ் பண்ணிட்டோம்னா மேலே இருக்கிற நம்பரை நம்ம அப்படியே நம்பரை ட்ரீட் பண்ணிக்கலாம். அப்போ அது பிரகாரம் பார்த்தோம்னா இதில் ஹையஸ்ட் நம்பர் 80. ஸோ மற்றதை 80 ஆக்க முடியுமா? முடியும். இவர் என்ன பண்ணலாம்? 16 80. அப்போது மேலேயும் 16ஆல் பெருக்கு. அப்போ -3 16 48 இஸ் லெஸ் தேன். இங்கே 40 2ஆல் பெருக்கு. அப்போ மேலேயே 2ஆல் பெருக்குன்னா -26 லெஸ் தேன். இங்கே 80. ஸோ பிரச்சனையே இல்லை, அப்படியே -15 வச்சுக்கலாம். லெஸ் தேன். இவர் 80 ஆக்குனா 4. அப்போ மேலே பெருக்கணும்னா -4. அப்புறமா லெஸ் தேன். இவர் வந்து என்னது ஆஃபு. இவர் உட்காந்து 80ன்னு பண்ணக்கூடாது. ஏன்? இவர் அவ்வளோதான். ஆஃபு அப்படின்றது பாசிட்டிவ். பாசிட்டிவ் எப்பவுமே பெருசாக இருப்பார், நெகட்டிவ்லாம் இவரோட சின்னதாக தான் இருப்பார். அப்போ தேவையில்லாமல் இவரையும் 2ஆல்னா அப்போ கீழே 40ஆல் பெருக்கு மேலே 40ஆல் பெருக்குலாம் சொல்லக்கூடாது ரைட்டுங்களா. திஸ் இஸ் பாசிட்டிவ் நம்பர். பாசிட்டிவ் நம்பர் இஸ் ஆல்வேஸ் கிரேட்டர் தென் நெகட்டிவ் நம்பர். இவங்க எல்லாமே நெகட்டிவ். ஸோ கண்டிப்பாக இவர் வந்து அதிகமாக தான் இருப்பார். அது பிரகாரம் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா -48 என்பது -26 விட கம்மி, -26 -15 விட கம்மி, -15 -4 விட கம்மி. கரெக்டாக இருக்குது ரைட்டுங்களா. இப்போ பாசிட்டிவ் நம்பர்ஸ்னும் போது 1 2 விட கம்மி, 2 3 விட கம்மி. அப்போ இன்க்ரீஸிங் இப்படி போயிட்டே இருந்துச்சுன்னா இந்த சின்ன வேல்யூ வந்து கம்மியாக இருக்கும். பட் நெகட்டிவில் -4ன்னு எடுக்கிறோம்னா -5 பெருசுன்னு சொல்ல முடியாது. ஏன்னா இந்த நெகட்டிவில் பொறுத்த வரைக்கும் சின்ன நம்பர் தான் பெருசாக இருக்கும், பெரிய நம்பரோட நெகட்டிவ் வேல்யூ வந்து கம்மியாக இருக்கும் ரைட்டுங்களா. ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து ஏ. இங்கே என்ன விஷயம் உங்களுக்கு தெரியணும்? டினாமினேட்டரை ஒரே நம்பரை கொண்டு வந்தோம்னா மேலே இருக்கிற நம்பரை அப்படியே நம்ம ட்ரீட் பண்ணி லெஸ் தானா கேட்டதானே எடுத்துக்கலாம். அடுத்தது இது சிம்பிளிஃபை x² -25. அது என்ன உங்களுக்கு தெரியணும்? x² மைனஸ்ன்னு வந்தாலே பக்கத்தில் இருக்கிற நம்பர் ஸ்கொயராக இருக்கும். அப்போ x² -5² a + b × a - b. அப்போ x + 5 × x - 5. டினாமினேட்டரில் என்ன இருக்குது? x + 3. இந்த வகுத்தில் பெருக்கலாக மாத்திரம்னா கீழே இருக்கிற x² - 9 3 ஸ்கொயர்னு ஆகிடும். அவர் மேலே போயிடுவார் இல்லைங்களா. இப்போ மேலே போயிட்டார்னா அதை எக்ஸ்பேண்ட் பண்ணுறப்ப x + 3 × x - 3. அந்த மேலே இருக்கிற x + 5² வந்து கீழே வந்துடுவார் ரைட்டுங்களா. வகுத்தில் பெருக்கலாக மாத்திரப்ப டினாமினேட்டர் விட இன்டர்சேஞ்ச் ஆகிடும். இப்போ இந்த x + 3 இந்த x + 3 இங்கே ஒரு x + 5 இங்கே ஒரு x + 5 அடிச்சிட்டோம்னா மிச்சம் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மேலே x - 5 × x - 3 கீழே ஒரு x + 5 ரைட்டுங்களா. பி இஸ் த ஆன்சர். அடுத்தது இது சிம்பிளிஃபை 2/7 2/7 மைனஸ் ப்ராக்கெட்டில் 1/4 வகுத்தல்னு இருக்குது, பெருக்கல்னு போட்டோம்னா 2/3ன்னு ஆகிடும் ரைட்டுங்களா. இவருக்கு ப்ராக்கெட் தனியாக போட்டிருக்காங்க. -5/6 2 இது 2. அப்போது 2/7 மைனஸ் மேலே 1 கீழே 6 இங்கே -5/6. அடுத்தது 2/7 மைனஸ் ஆஃப் டினாமினேட்டர் சேம். ஸோ மேலே இருக்கிறத நம்ம அப்படி பண்ணிக்கலாம். அப்போ 1 - 5 1 - 5னா -4 கீழே 6 இது 6 இங்கே பார்த்தீங்கன்னா 3 மைனஸ் ஆஃப் மைனஸ் ப்ளஸ்ன்னு ஆகிடும். அப்போது 2/7 இங்கே ஏதோ தப்பு பண்ணுறோமா? வகுத்தலை இது என்ன ஆகிடும்? 3/2ன்னு மாறும். வகுத்தலை பெருக்கலாம் மாத்திரச்ச 2/3 என்பது 3/2ன்னு ஆகிடும். தப்பாக போட்டிருக்கோம். சொல்லும்போது சொல்கிறோம், ஆனால் அதை எழுதும்போது தப்பு பண்ணிடுறோம் இல்லைங்களா. ஸோ இந்த தப்புலாம் நேச்சுரலாக நடக்கக்கூடிய சில விஷயங்கள். கொஞ்சம் இப்போ கேர்ஃபுல்லாக போடணும். -2/7 minus 1/4
வகுத்தலை பெருக்கலாமாக்குறது இப்போ 2/3 என்பது 3/2ன்னு ஆகிடும் மைனஸ் 5/6. அப்போ 2/7 மைனஸ் இது மேலே 3 கீழே 4 2 8 இந்த இடத்துல மைனஸ் 5/6. அடுத்த ஸ்டெப்பு 2/7 மைனஸ் இவர் இங்கே போவார் 6 3 18 மைனஸ் இங்கே வருவார் 8 5 40 கீழே டினாமினேட்டரில் 8 6 48ன்னு பெருக்கி போட்டுக்கணும். மைனஸ் 18ல் மைனஸ் 40 போச்சுன்னா மைனஸ் 22 மைனஸ் ஆஃப் மைனஸ் ப்ளஸ்ன்னு ஆகிடும். அப்போ 2/7 மைனஸ் ஆஃப் மைனஸ் ப்ளஸ்ஸு 22/48 22/48 இவரை சுருக்கணும்னா 11 கீழே எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 24ன்னு கிடைக்கும். இவர் வேறு நம்பர் இவர் நம்பர், அப்போ இன்டர்சேஞ்ச் பண்ணி பெருக்கிக்கணும். அப்போ 24 2 48 இவர் எங்கே பெருக்கணும்னா 7 11 77 கீழே ரெண்டுத்தையும் பெருக்கிக்கணும். 7 28 7 2 16 ரைட்டுங்களா. 7 28 அந்த ரெண்டு மனசில் நிற்கணும். அப்போ 7 2 14 அந்த மனசில் ரெண்டை கூட்டி 16ன்னு போட்டுக்கணும். இப்போ 48 77 கூட்டினா 125/168 இவரை சுருக்க முடியாது, அவ்வளோதான் ரைட்டுங்களா. எந்த இதுலேயும் பண்ண முடியாது, ரெண்டுமே வந்து கோப்ரைம் நம்பர்ஸ். அடுத்தது அதுக்கு ஆன்சர் வந்து சி. இதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா இதுக்கும் ஒரு விஷயம் தெரியணும். விஷயம் தெரியணும்னா அதாவது என்ன பண்ணணுன்றதே தெரியாது. இது வந்து ஃபார்முலா. ஒவ்வொரு உள்கோணத்தின் மதிப்பு என்பது அந்த n-2/n × 180. ஒவ்வொரு வெளிக்கோண மதிப்புன்றது 360°/n. இது வந்து ஒழுங்கு பலகோணத்துக்குன்னு சொல்லுவாங்க ரைட்டுங்களா. நம்ம இந்த இடத்துல இது தெரியணும். இது தெரியலனாலும் பிரச்சனையே இல்லை. அவன் கணக்கில் என்ன கொடுத்துருக்கான் இது பார்த்தோன்னே அப்படியே கணக்கே போட தேவை சார், அப்படியே போட்டு போயினரலாம். என்ன சொல்கிறான், 6:3:4:3:2 இதெல்லாம் என்னவா, வெளிக்கோணமா. இதெல்லாம் வந்து வெளிக்கோணம். அதாவது இங்கே இந்த ஒரு கோடு போகிறோன்னு வச்சுக்கோங்களேன், இந்த இடத்துல வெளிக்கோணம் இப்படி இருக்குதான் ரைட்டுங்களா. இப்போ அவன் கேட்குறது என்னன்னா, நான் வெளிக்கோணத்துக்கு ரேஷியோ கொடுத்துட்டேன், இப்போது இந்த உள்கோணத்துக்கு ரேஷியோ என்ன இருக்கும்னு கேட்குறான். உள்கோணத்துக்கு ரேஷியோ என்ன இருக்குன்னு கேட்குறான். இது நம்ம கணக்கு போடணும்னு அவசியமே இல்லை ரைட்டுங்களா. கணக்கு போடணுன்னு அவசியமே இல்லை. இப்போது இதில் பார்த்தீங்கன்னா இங்கே 3 இங்கே 3 இந்த ரெண்டும் என்னவா இருக்குது, சேமாக இருக்குது. அப்போ அது பிரகாரம் 4 ஆன்சரில் சேமாக இருக்கிற மாதிரி இங்கே 120 இங்கே 160 அவுட்டு, இங்கே 170 இங்கே 40 அவுட்டு, இந்த இடத்துல 110 இந்த இடத்துல 120 அவுட்டு, இந்த இடத்துல 120 இங்கே 120 கரெக்டாக ஈக்குவலாக வருது. ஸோ டி இஸ் த ஆன்சர். எதை பற்றியும் நம்ம யோசிக்க தேவையில்லை ரைட்டுங்களா. என்ன ஏது எப்படி வரும் அதெல்லாம் ஒன்றுமே தேவையே இல்லை, அப்படியே போட்டு போயின்னு வந்துடலாம் ரைட்டுங்களா. ஓகே, ஸோ இந்த கணக்குக்கு நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு அவசியம் இல்லை, டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம், பார்க்கும்போதே சொல்லிட்டு போயின்னு வந்துடலாம். அடுத்தது, which one of the following cannot be the sides of a triangle. எவை முக்கோணத்தின் பக்கங்களாக இருக்காதுன்னு சொன்னேன். ஒரு 3 சைடு கொடுக்குறாங்களா, பெரிய நம்பர் எடுத்துக்கணும். இது ரெண்டுத்தையும் கூட்டிங்கன்னா 9, ஸோ பெருசாக இருக்கார், ஓகே. அடுத்தது பெரிய நம்பர் எடுத்துக்கணும். இவங்க ரெண்டுத்தையும் கூட்டிங்கன்னா 5, இவரோட ஒரு பெருசாக இருக்கார், ஓகே. இங்கே பெரிய நம்பர் எடுத்துக்கணும். இது பெரிய நம்பர் எடுத்துக்கணும்னு சொல்லவே கூடாது. 3 4 5 பித்தாகரஸ் ட்ரிப்ளெட். இவர் வந்து ஒரு செங்கோணம் முக்கோணம், அப்போ இவர் கரெக்டு. இவரை பார்த்தீங்கன்னா பெரிய நம்பர் 3, இது ரெண்டுத்தையும் கூட்டிங்கன்னா 3 ஈக்குவலாக வருது, அவுட்டு. அப்போ இவர் தான் ஒரு முக்கோணத்தின் பக்கமாக இருக்காது ரைட்டுங்களா. அடுத்தது, இது வந்து லாகர்தம் 2 base 10 அப்படின்னா இதுக்கு வேல்யூ வந்து ஸ்டாண்டர்ட் ரிசல்ட் 0.3. லாகர்தம் டேபிள் இருந்தால் நீங்கள் போய் பாருங்கள், 2க்கு என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 0.3. அடுத்தது, ஒரு சதுர வடிவ வயலை மண் அடித்து சமப்படுத்த சதுர மீட்டருக்கு 2 ரூபாய் 2 ரூபாய் 50 பைசா வீதம் 1322.50 செலவாகிறது எனில் அந்த வயலிற்கு வேலி அமைக்க மீட்டருக்கு 5 வீதம் எவ்வளவு செலவாகும் சொல்கிறாங்க. இதில் சதுர வடிவ வயல்னு சொல்லிட்டாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா வயலுக்கு வேலி அப்படின்னா என்ன அர்த்தம், இங்கேருந்து ஆரம்பித்து இங்கே போய் இங்கே போய் இங்கே போய் இங்கே போய் ஆரம்பித்த இடத்துல முடிச்சிடணும். விச் மீன்ஸ் ஸ்கொயரோட 4 சைடும் நடக்கணும். சுற்று வேலி அமைக்கணும்னா 4A, சதுரத்தின் சுற்றளவு 4A கண்டுபிடிக்கணும். அப்போ 4A கண்டுபிடினா உனக்கு ஏவோட மதிப்பு தெரியணும். ஏவோட மதிப்பு கண்டுபிடிக்கிறதுக்கு தான் பரப்பு A² கொடுத்துருக்கான். அதுக்கு ஒரு ஸ்கொயர் மீட்டருக்கு இப்படி சின்னதாக ஒரு ஸ்கொயர் மீட்டர்னா அதுக்கு 2000 ரூபாய். அப்போ இதில் மொத்தம் எத்தனை 2000 ரூபாய், இதில் மொத்தம் எத்தனை 2000 ரூபாய் இருக்குன்னு கண்டுபிடிச்சின்னா கணக்கு ஓவர். அப்போ என்ன கொடுத்துருக்காங்க, சதுரத்தின் பரப்பு கொடுத்துருக்காங்க 1000. இதெல்லாம் ஃபார்முலாலாம் எழுதினிருக்கூடாது. சதுரத்தின் பரப்பு கொடுத்துருக்காங்க 1000
13,322 ரூபா 50 பைசா. இதில் எத்தனை 2 ரூபா 50 பைசா இருக்குன்னு சொல்கிறாங்க. ரைட்டுங்களா? இது டெசிமல் இருக்கேன்னு பார்க்காதீங்க. புள்ளி இருக்குது எப்படி பண்ணுறது அப்படின்லாம் ரொம்ப யோசிக்கவே தேவையில்ல. மேலே பார்த்தீங்கன்னா 2 ஸ்தானம், கீழே பார்த்தீங்கன்னா 2 ஸ்தானம். ஸோ ட்ரீட்டட் அசியை இந்த புள்ளியை எடுத்துகிட்டு ஜஸ்ட் அப்படியே கூட வச்சுக்கலாம். அப்போ இதை அடிச்சுடுங்க. 5ஆம் வாய்ப்பாடில் அடிச்சுட்டு வந்தீங்கன்னா இவரை கேன்சல் பண்ணிங்கன்னா என்ன கிடைக்குன்னா 5329 கிடைக்கும். அதாவது ஏ ஸ்கொயர் சதுரம். அப்போது இது ஸ்கொயராக இருக்குது, சதுரத்தின் பரப்பாக இருக்குது. அப்போ பக்கம் வேணும்னா இவருக்கு ஸ்கொயர் ரூட் எடுக்கணும். எப்படி எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 5329 பாதியாக உடைச்சிடணும். லாஸ்ட் நம்பர் 9ஆல் முடியறதால 339, அப்படி இல்லைன்னா 749. இப்போது இந்த 53ல் மேக்ஸிமம் ஸ்கொயர் எவ்வளோ வரும்னு பார்த்தீங்கன்னா 7749. அடுத்தது 7க்கு அடுத்த நம்பர் 8. 7 8 பெருக்கினீங்கன்னா 56. 56 விட இங்கே இருக்கிற நம்பர் கம்பேர் பண்ணுறச்ச கம்மியாக இருக்க காரணத்தால் இந்த 3க்கும் 7க்கும் சின்ன நம்பராக இருக்கிற 3 தூக்கிட்டு வந்து இங்கே போட்டுக்கணும். அப்போ தேர்ஃபோர் இந்த சைடு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 73. சுற்று வேலினா 4 தடவை. அப்போ 4 தடவை இன்ட்டு 73 இன்ட்டு ஒரு ஸ்கொயர் 1 மீட்டருக்கு 5 ரூபான்னும் போது அப்போ இன்ட்டு 5ன்னு அப்படியே டைரெக்டாக போட்டுக்கலாம். அப்போ 4 5 20. 20யும் 73 இருக்கணும். 0 26 27 14 1460 ரூபா. டி இஸ் த ஆன்சர். அடுத்தது அரைவட்ட வடிவிலான புல்வெளி ஒன்றின் விட்டம் 70 மீட்டர். அதுக்கு சுற்றுவேலி அமைக்க 1 மீட்டருக்கு 12 ரூபாய் வீதம் என்ன செலவாகும்? இப்போ இது வந்து ஒரு அரை வட்டம். இங்கே விட்டம் எவ்வளோ சொல்கிறாங்கன்னா 70. அப்போ தர்ஃபோர் ரேடியஸ் என்ன இருக்குன்னா 70ல் பாதி 35. சுற்றுவேலி அமைக்கிறது ஒரு ஷார்ட்கட் ட்ரிக்குன்னு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ஒரு அரை வட்டத்தின் சுற்றளவுக்கு ஷார்ட்கட் ஃபார்முலா எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 36/7. எவ்வளவு? 36/7. அப்போ 36/7 இன்ட்டு ஆர், அதான் ஃபார்முலா. 36/7 இன்ட்டு ஆர் தான் அரைவட்டத்துடைய சுற்றளவுக்கு ஷார்ட்கட் ஃபார்முலா. இன்ட்டு ஆர் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 35. இதுக்கு எவ்வளோ செலவாகும்னு சொல்கிறாங்கன்னா 12 ரூபா செலவாகும். அப்போ இன்ட்டு 12. 1 7 I7. அப்போ I12 60. 60 இன்ட்டு 36. அப்போ 0 6 36 6 3 18 21 ஆகிடும். 2160 ரூபா. சி இஸ் த ஆன்சர். ரைட்டுங்களா? ஓகே ஓகே சார், 10 கணக்கு முடிஞ்சிருச்சு. அடுத்த 10 கணக்கு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.